வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இன்னைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரில்ஸ் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு மரியா அவங்க வீட்டில் உள்ள ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இறந்து கிடக்குறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முதல்ல டாம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கொஞ்ச நேரம் கழிச்சு டிடெக்டிவ் ஜானும் வர்றாரு. அப்போ டாம் சொல்றாரு, இங்க மரியாவோட பின்னாடி தலையில ரிவால்வரை வச்சு, அதாவது துப்பாக்கியோட பின்பகுதியை வச்சு 3-4 தடவை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இப்படி செஞ்ச கொலையாளி ரொம்ப புத்திசாலி போல. ஏன்னா அவன் அந்த ரிவால்வர்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கான். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மரியா ஹஸ்பண்டான ராபர்ட்டுக்கு கால் பண்ணேன். அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட உடனே உங்க வீட்டுக்கு வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட இந்த மர்டர் பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னு ஆபீசர் டாம் டிடெக்டிவ் ஜான் கிட்ட சொல்றாரு. மரியாவோட ஹஸ்பண்டான ராபர்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிடெக்டிவ் ஜான் மரியாவோட பாடியை அட்டாப்சி பண்றதுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. பாடியை அனுப்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மரியா வீட்டுக்கு ராபர்ட் வர்றாரு. அப்போ டிடெக்டிவ் ஜானை பார்த்து மரியா எங்க, மரியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஜான் ராபர்ட் கிட்ட, இவங்க ஒய்ஃப் இப்படி ஆனதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபை யார கொலை பண்ணிட்டாங்க. அவங்க பாடி உங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல ஒரு ரிவால்வர் கூட இருந்துச்சு. அந்த ரிவால்வர்ல எந்த ஃபிங்கர் பிரிண்டும் இல்ல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வேலை செய்யற மெய்டு தான் இதை கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆபீசர் டாம் சொல்றாரு, நான் அந்த ரிவால்வரை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு ராபர்ட் பயங்கரமா கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஆபீசர் ஜான் கிட்ட சொல்றான், இப்படி மரியாவை தலையில ரிவால்வரை வச்சு அடிச்சு அவளை கொலை பண்ணவனை சீக்கிரம் கண்டுபிடிங்க. அந்த கொலையை பத்தி யாராவது ஏதாவது துப்பு கொடுத்தா அவங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்றான். ராபர்ட் சொன்னதை கேட்டுட்டு டிடெக்டிவ் ஜானுக்கு, சும்மா இங்க நல்லவ மாதிரி நடிக்காத, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்க நீ தான் உன்னோட ஒய்ஃபான மரியாவை கொலை பண்ணிட்டு இப்போ அப்பாவி மாதிரி நடிக்கிற. இப்போ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. டிடெக்டிவ் ஜான் எதை வச்சு ராபர்ட் தான் அவனோட ஒய்ஃபான மரியாவை கொலை பண்ணதுன்னு சொன்னாரு. இந்த ரிடிலுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல 1ன்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சரை டைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஜான் எப்படி ராபர்ட் தான் கொலையாளின்னு கண்டுபிடிச்சாருன்னா, ராபர்ட் வீட்டுக்கு வந்த உடனே ஜான் கொலையை பத்தி சொன்னாரு. ஆனா எப்படி கொலையாளி மரியாவை கொலை பண்ணான்னு சொல்லல. ஆனா ராபர்ட் சொன்னாரு, யார் என்னோட ஒய்ஃப் மரியா தலையில ரிவால்வரை வச்சு இப்படி அடிச்சு கொலை பண்ணது, அவந்தால சீக்கிரம் கண்டுபிடிங்க, துப்பு கொடுக்கறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு. சப்போஸ் யாராவது ரிவால்வர்னால தான் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவரு மட்டும் எப்படி அங்க இல்லாமையே அவரால் என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டா சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இதுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது, ராபர்ட் தான் அவரோட ஒய்ஃபான மரியாவை கொலை செஞ்சிருக்காரு. இதே ரீசனை வச்சு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. கால் பண்றவங்க ஒரு லேடி. அவங்க சொல்றாங்க, நான் பீபிள் 5வது ஸ்ட்ரீட்ல இருந்து வீட்டு நம்பர் 21ல இருந்து கால் பண்றேன். என்னோட பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இதை கேட்டுட்டு முதல்ல ஆபீசர் டாம், அதுக்கப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு டிடெக்டிவ் ஜானும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ அங்க கால் பண்ண சாண்டி ஆபீசர் ஜான் கிட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு மால்ல இருந்தேன். அப்போ சானியா கால் பண்ணா. அவ மொபைல்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னா. அவ அதை சரி பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னா. நான் மால்ல இருந்து வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ இங்க சானியா இறந்து கிடந்தா அப்படின்னு சாண்டி சொல்றாங்க. உடனே ஆபீசர் ஜான் சானியாவோட மொபைல் பாடி பக்கத்துல இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த போன் எடுத்து பாக்குறாரு. அதுல நம்பர் 56664466 டைப் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆபீசர் ஜான் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி யாருக்கும் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அதனால ஆபீசர் ஜான் இந்த கேஸை நல்லா தெளிவா வேற வேற கண்ணோட்டத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருந்த எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்படி பார்த்ததுல அவருக்கு ஒரு 4 பேர் மேல சந்தேகம் வருது.
முதல்ல சானியாவோட அம்மாவான சாண்டி அவங்க மால்ல இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா சானியாவோட சித்தப்பாவான சீன், அவருக்கும் சானியாவுக்கும் காலையில ஒரு சின்ன சண்டை. அதுக்கு அடுத்ததா சானியாவோட பக்கத்து வீட்டுக்காரனான ஜான், அவனுக்கு சானியா மேல ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம அவன் அவன் சானியாவை ஒன் சைடா லவ் கூட பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அடுத்ததா இப்போ கரண்டா இருக்க பாய் ஃப்ரெண்டான நிக், இன்னைக்கு சானியா அவன் கூட லஞ்சுக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தா. இந்த கிரைம் சீனை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சொன்னதையும் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவுல அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுல யாரு கொலையாளின்னு. இப்போ உங்களால இங்க உள்ள 4 பேரான சாண்டி, சீன், ஜான், நிக், இந்த 4 பேர்ல யாரு சானியாவை கொலை செஞ்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களால சொல்ல முடிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம டூன் டைப் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஜான் தான் கொலையாளி. சானியாவோட அம்மா ஆபீசர் ஜான் கிட்ட சொன்னாங்க சானியாவோட மொபைல் ப்ராப்ளம், அந்த மொபைலை அவனுக்கு சரி பண்றதுக்கு போகிறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த போன்ல டைப்பிங் ப்ராப்ளம் தான் இருந்திருக்கலாம். அவங்க ஜானுங்கிற லெட்டரை டைப் பண்றதுக்கு பதில அவங்க நம்பரை டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கீபேட் மொபைலில் 5 ஒரு தடவை டைப் பண்ணதுக்கப்புறம் 3 டைம்ஸ் 36 டைப் பண்ணிட்டு அப்புறம் 2 தடவை 4 டைப் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் 6 2 தடவை டைப் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனலாக டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு ஜானுங்கிற வேர்டு தான் வரும். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிய வருது இங்கே சானியாவை கொலை பண்ணது ஜான் தான். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. வாங்க அடுத்த ரெடில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனான டேவிட்டை யாரோ சென்ட்ரல் பார்க்கில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் ஜான் கிரைம் சீனுக்கு வர்றாரு. அவர் அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல அவருக்கு மொத்தம் 4 பேர் மேல சந்தேகம் வருது. முதல்ல டேவிட்டோட கசினான நாதன், அவரு தினமும் இந்த பார்க்குக்கு ஜாகிங் பண்ண வருவாரு. அதுக்கப்புறம் டேவிட்டை பார்த்து பேசிட்டு தான் இங்க இருந்து போவாரு. அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதா செக்யூரிட்டி கார்டான ஸ்டீவ், ரீசெண்டா டேவிட் அவர் காரை தப்பா பார்க் பண்ணனால டேவிட்டுக்கும் ஸ்டீவுக்கும் ஒரு சின்ன வாய் தகராறு வந்துச்சு. அடுத்ததா டேவிட்டோட ஃப்ரெண்டான ராபர்ட், அவர் இந்த பார்க்கு பக்கத்துல தான் வாழ்றாரு. அதுக்கு அடுத்ததா கடைசியா டேவிட்டோட கார் டிரைவரான மார்க்கஸ், அவர் தினமும் டேவிட்டை பார்க்குக்கு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு அவர் ஜாகிங் பண்ணி முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணி திரும்ப அவர் ஜாகிங் பண்ணி முடிச்ச உடனே டேவிட் வீட்ல கூட்டிட்டு போயிட்டு விடுவாரு. இவங்க 4 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல எந்த குழுவும் பெருசா கிடைக்காதனால திரும்ப டேவிட் இறந்து கிடக்கிற இடத்த வந்து பாக்குறாரு. அப்போ அங்க இருக்க பெஞ்சில் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. SPDFSU-1 எழுதியிருக்கு. இப்போ உங்களால இதை ஒரு குழுவா எடுத்துக்கிட்டு உங்களால சொல்ல முடியுமா இந்த 4 பேர்ல யாரு டேவிட்டை கொலை பண்ணிருப்பான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல 3 டைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த கோடை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் SPDFSU-1 இருக்கு. இங்கே -1 தான் மேஜர் ஃபேக்டர். அப்போ அங்கே உள்ள ஒரு ஆல்பபெட் லெட்டருக்கு ஒரு லெட்டரை மைனஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு ராபர்ட்னு கடைசியாக வரும். ஸோ இங்கே ராபர்ட் தான் டேவிட்டை கொலை பண்ண கொலையாளி. இதே டெக்னிக்கை வச்சு நீங்களும் இதே ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. சரி, வாங்க கடைசி ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில். இந்த ரெடிலுக்கு நீங்க எதை ஆன்சர் பண்ண போறீங்க? இந்த பிக்சரை நல்லா கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த 2 பேர்ல யாரு பேய். அப்படி உங்களுக்கு யாரு பேயின்னு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல 4 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை இதுவரையும் பொறுமையா பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் பார்த்து உங்களோட பிரெயினை பூஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது கூட வர்ற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு